நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. ஹிந்தியை எழுத, வாசிக்க, பேச கத்துக்கிறதுக்கான எல்லா வீடியோஸும் இதுல இருக்கும். லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ஹிந்தி எழுத்துக்களை எப்படி எழுதுறது, அதோடைய உச்சரிப்புகள் என்னென்ன, அதோடைய ப்ரொனன்சியேஷன் என்னென்னங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் 2 லெட்டர் வேர்ட்ஸ், ஹிந்தியில 2 லெட்டர் வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். த இன் செகண்ட் லெட்டரை ஹாஃப் கான்சனன்ட் சவுண்டா ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். தென் 3 லெட்டர் வேர்ட்ஸை ஹிந்தியில் எப்படி ரீட் பண்ணுறது, சமக், மட்டர், இந்த மாதிரி தேர்ட் லெட்டரை ஹாஃப் கான்சனன்ட் சவுண்டாக ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். தென் 4 லெட்டர் வேர்ட்ஸ் உப்வன், மர்ஹம், செகண்ட் அண்ட் ஃபோர்த் லெட்டரை ஹாஃப் கான்சனன்ட் சவுண்டாக ரீட் பண்ணோம். தென் பாரக்கடி லெட்டர்ஸ் ஹிந்தியில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பாரக்கடியோடு இருக்கிற வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா வேர்ட்ஸ் வித் ஜாயின் லெட்டர்ஸ், ஜாயினிங் லெட்டர்ஸை எப்படி ஹிந்தியில் எழுதுறது, சில லெட்டரை வேர்ட்ஸில் எழுதும்போது ஜாயின் பண்ணி அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கூட ஜாயினிங் லெட்டர்ஸோடைய அடுத்த பாட்டு தான். சில லெட்டர்ஸில் இந்த மாதிரி மேலே லைன் போட்டு எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் எழுதுறாங்க, அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இர்ங்கிற சவுண்டு பக்கத்துல எந்த ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்தாலும் அதை ஜாயினிங் லெட்டரா எப்படி எழுதுறது அப்படின்னா இதுல பாக்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இர் பிளஸ் ஜ, இதை எப்படி எழுதணும் பாருங்க, இர்ஜ, இர்ஜ இப்படிதான் எழுதணும். ஸோ இந்த ஜங்கிற லெட்டரை ஃபுல்லா எழுதி இந்த இர் சவுண்டுக்கு என்ன எழுதுறோம், மேல இந்த சிம்பிள் எழுதுறோம். ஸோ இதை எப்படி ரீட் பண்ணும், இர்ஜ. ஸோ கீழே இருக்கிற வேர்ட்ஸை ரீட் பண்ணலாம் பாருங்க. க, இது இர் பிளஸ் மா, இர்மா. ஓகேங்களா, இது 2 லெட்டர் வேர்ட்ஸ்னால இதை எப்படி ரீட் பண்ண போறோம், கர்ம். நெக்ஸ்ட் பாருங்க, த இர் ம, இதை எப்படி ரீட் பண்ணும், தர்ம். 2 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். 2 லெட்டர் வேர்ட்ஸ், 3 லெட்டர் வேர்ட்ஸ், 4 லெட்டர் வேர்ட்ஸ், இதெல்லாம் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதில் ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட்னா என்ன, ஸோ அதை எப்படி 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர் வேர்ட்ஸை ரீட் பண்ணும்போது அப்ளை பண்ணணும், இது எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இப்போ என் கூடவே நீங்களும் சேர்ந்து ரீட் பண்ணியிருக்கீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம். சப்போஸ் அதை பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ அந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸோ 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு எப்படி ரீட் பண்ணலாம் பாருங்கள். க, இந்த லெட்டர் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, இர் பிளஸ் மீ அப்படிங்கிற சவுண்ட். ஸோ மீ லெட்டரை ஃபுல்லாக எழுதிட்டு இர்ங்கிற சவுண்டுக்கு இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணும், கர்மி. இது கூட 2 லெட்டர் வேர்ட் தான், ஆனால் ஈ சவுண்டு வந்திருக்குது. ஸோ கர்மி. நெக்ஸ்ட் கு, இந்த லெட்டர் எப்படி எழுதியிருக்கணும், இர் பிளஸ் சி, அதை தான் எழுதியிருக்காங்க. சிங்கிற லெட்டர் எழுதி இருக்கு சவுண்ட் போட்டு இந்த சிம்பிள் எழுதியிருக்காங்க, குர்சி. ந இர் ம தா, நர்மதா. ஸோ இது 3 லெட்டர் வேர்ட்ஸ். ஸோ தேர்ட் லெட்டர் ஆ சவுண்டுனால நர்மதான்னு ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஹ இர் இஷ், ஹர்ஷ். ஹ இர் இந்த ஷா லெட்டர், ஸோ இதை எப்படி ரீட் பண்ணும், ஹர்ஷ். நெக்ஸ்ட் சு இர் யா, சூர்யா. மௌ இர் யா, மௌர்யா. க இர் இச், கர்ச். ப இர் இஃப், பர்ஃப். ஸோ இதில் வீடியோஸில் சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா யோசித்து நிறைய டைம் எடுத்து நிறைய எஃபோர்ட் எடுத்து தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணவோ சப்ஸ்கிரைப் பண்ணவோ கொஞ்சம் கூட தயங்காதீங்க. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோலேருந்து ஒரு விஷயம் கற்றுட்டு இருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு ஈஸியாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹிந்தியில் ஜாயினிங் லெட்டர்ஸ் இப்படி எழுதுவாங்க, ஒரு லெட்டருக்கு கீழே ஸ்லாண்டிங் லைன் இப்படி போட்டு எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஏன் போடுறாங்க, அதை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போடுறப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழவே பெல் பட்டன் இருக்கும்,
அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துருச்சுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு ஈஸியாக நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். தேங்க்யூ, பாய்.